சீமான் வீட்டை முற்றுகையிட்டிருக்கின்றனர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தந்தை பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக கண்டனம் தெரிவித்து சீமான் வீட்டை முற்றுகையிட்டு தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சீமான் வீட்டிற்கு தற்போது போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், முழு விவரம். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கண்டித்து சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை தற்போது தனியார் அருகில் உள்ள சமூக நலக்கூடத்துக்கு கொண்டு செல்லும் நிலையில் தற்போது போலீசார் இறங்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. தந்தை பெரியாரை பற்றி நேற்று சீமான் ஒரு அவதூறான கருத்தை பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் சென்று அவரது வீட்டை முற்றுகையிடுவோம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலை அதன்படி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் சென்னை சின்ன நீலாங்கரையில் உள்ள சீமான் வீடு அருகே சென்றனர். போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு நிறுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை போலீசார் 50க்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை தற்போது போலீசார் கைது செய்து அவர்களை வேனிலேற்றி அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் வேனில் ஏற்றும் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். காவல்துறையினரிடத்தில் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்னென்ன விஷயங்களை தெரிவித்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்? செந்தில், சீமான் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அவர் தொடர்ச்சியாக தந்தை பெரியார் அதே போல திராவிட இயக்க தலைவர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி பேசி வருகிறார். இதற்கு பல முறை அவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து இதே போல தலைவர்களை இழிவுபடுத்துவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார். அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.